அப்படி இருந்தா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சமாதானம் பண்ணிட்டு வரட்டும், என்ன திட்டாத இருக்கட்டும், நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். நல்லதுதான் அது. கல்யாணம் இல்லாத பிரம்மச்சாரியா மாத்திரம் இருந்துட்டு மற்ற செயல்கள் எல்லாம் சரியா இல்லைன்னா அது பிரம்மச்சாரியன்னா கல்யாணம் இல்லாத இருக்கிறதுன்றது இல்ல, அது தவறான கருத்து. பிரம்மத்தை ஆச்சரியத்தை இருப்பது, இயற்கையை ஒட்டி நடப்பதுதான் பிரம்மச்சாரியம். இயற்கையை உணர்ந்து மதிப்பளித்து, இறைவனை உணர்ந்து மதிப்பளித்து, அதை ஒட்டிய வாழ்க்கையை, அதை அனுசரித்த வாழ்க்கைக்கு பிரம்மச்சரியம் என்று பெயர். அத பயிலும் காலத்துல ஆண் பெண் உறவு இல்லாத இருந்தா அந்த பயிற்சி நல்லா இருக்குன்றதுக்காக ஆண் பெண் உறவு வேண்டாம், திருமணம் வேண்டாம் அது வரையில என்று அந்த பயிற்சி காலத்தை தள்ளி வைக்கிறாங்க பாருங்க. இத மாத்திரம் பிரம்மச்சாரியம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால்தான் நான் இப்ப என்ன பண்ணேன்னா பிரம்மச்சாரியம் என்ற வார்த்தைக்கு பதிலா இளமை நோன்பு என்று எழுதிட்டு வர்றேன்.